காமராஜர் ஐயாவுடைய காலம் என்னைக்கு, இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிருக்கோம். 2வது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்கின்றார். 2029 முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா 5வது இடத்திற்கு சென்றிருப்போம். 45 ஆண்டுகள் தக்க வைத்த 2வது இடத்தை விட்டு கொடுத்து 2029 முடியும் பொழுது 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய தமிழகம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு, கவலையா இருக்கு. இந்த நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது படபடப்பு வந்து விடுகிறது. எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு இன்னைக்கு இந்தியாவில் 6வது இடத்தில் இருக்கின்றோம். மாணவர்களுடைய கற்கும் திறன் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் கடைசி இடத்தில் இருக்கின்றோம். அது கேரளாவாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும், தென் இந்தியாவில் கடைசி இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்று மார்த்தட்டினால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒருபடி போயிட்டாங்க. சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்தது பாருங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம், அமர்ந்த இடம், மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம், ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்த சென்று இருந்த இடம், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவன்ல இறந்த இடம். இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த 10 நாட்களாக நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். யார் வந்திருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக் கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்கின்றார்கள். நடக்கக்கூடிய ஆட்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்பை நழுவு விட்டால் திரும்ப இந்த வாய்ப்பு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. 1967 தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 6 கட்சிகளை இணைத்து கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு களத்தில் வந்தாங்க. அன்னை கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. ஓட்டரசியலுக்காக ஒரு கட்சியை இணைத்து அதை கூட்டணி என்று சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். தனியாக என்னுடைய கொள்கைப்படி நான் சந்தித்து வெற்றியோ தோல்வியோ பார்த்துக் கொள்கின்றேன் என்று. அவருக்கு எதிர்ப்புறத்திலே 6 கட்சிகள் ஒன்றாக இருந்து இன்னைக்கு அதே தான் இந்தியாவில் இந்தி கூட்டணி அதையே திரும்ப செய்த ஆரம்பித்திருக்கின்றார். எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்வோம். எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான். பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி, அதற்காக தலைவர். பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி, அவர்களுக்காக ஆட்சி பண்றேன் தான் 2024 தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார். ஆனா அன்னைக்கு அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்தில். அதுவும் கூட உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க. ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு. அதற்கு நேத்து ஒரு சாட்சி. போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தாங்க. 3 மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தாங்க. அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும்? முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நியாயம், தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தார் நியாயம், முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நியாயம். ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றார். அதனால் இந்த கட்சிக்கும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிக்கு கூட அவங்க இணையா இருக்க மாட்டாங்க ஐயா. ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே அன்புமணி ராமதாஸ் நான் பேசுற விஷயத்தை இன்னைக்கு நான் கையில் எடுக்கிறேங்க ஐயா. என் கையில ஒரு புகைப்படம் இருக்குதுங்க ஐயா. என் கையில ஒரு புகைப்படம் இருக்கு. இந்திய நம்முடைய மேப்புங்க ஐயா, அது நம்முடைய வரைபடம். இதை முழுமதியா பார்த்தீங்கன்னாங்க ஐயா, இதை வேற வேற கலர்ல வச்சிருக்கிறாங்க. வேற வேற கலர்ல இருக்குதுங்க ஐயா. வேற வேற கலர், ஆரஞ்சு கலர்ல இருக்குது. இதை பாருங்க ஐயா, மஞ்சள் கலர்ல இருக்கு. இது சிவப்பு கலர்ல இருக்கு. இது ஒரு குறியீடு. ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நித்தி ஆயோக் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேணும்?
பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1700 மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க ஐயா, பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி. 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப்பை நீங்க பார்க்கலாங்க ஐயா. 2025 இன்னைக்கு அதில் இந்தியாவில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா, இந்த சிவப்பு அப்படிங்கிறது அப்சல்யூட் ஸ்கேரிசிட்டி. அதாவது 1700 கியூபிக் மீட்டர் வேணும், ஆனால் 500 கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க ஐயா 2025 கிட்டத்தட்ட இன்னைக்கு 16 மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறாங்க. 2050 எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க. இந்த சிகப்பு எங்க இருக்குன்னு மட்டும் உத்து பாருங்க ஐயா. சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு. 2050 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 36 மாவட்டத்தில் குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 1/3 பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா. இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல. இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காமராஜர் ஐயா 9 அணையை கட்டினாங்க, கருணாநிதி ஐயா 1 அணையை கட்டினாங்க, அது அடிச்சுட்டு போயிருச்சு. இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை, காமராஜர் ஐயா காலத்தில் அந்த கால்வாயை வெட்டிட்டாங்க, நீங்க இதை ஒரு 100 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க, அல்லது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு இழுக்கிறேன்னு சொல்லுங்க.